தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி 1 முதல் 28 வரை தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்கிற பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்தார்கள். அதன்படி இன்றைக்கு முதல் கூட்டமாக ஊத்தங்கரையிலே நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். இதே போல தமிழ்நாடு பூராவிலும் பல பகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி நடக்குது. இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து தலைவருடைய சிறைகளுக்கு மாலை அணிவிப்பது, ஊர்வலமாக சென்று கழகத்தோடு மாலை அணிவிப்பது, அதனை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய கழக முன்னோடிகள், கழகத்துக்காக உழைத்தவர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று நேரடியாக சந்தித்து அவர்களுடன் உரையாடி அவரை கௌரவிக்க வேண்டிய வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஊத்தங்கரையிலே இன்று காலையில இருந்து ஒரு 5 பேருடைய வீட்டுக்கு நாங்கள் சென்றோம். அதிலே ஒவ்வொருவரும் 50 ஆண்டும் 60 ஆண்டு காலம் திமுகவிலே பணியாற்றி இன்னைக்கு வயது முதிர்வு காரணமாக வீட்டிலே இருக்கிறார்கள். சில பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் போய் சந்தித்து நாங்கள் பார்த்தபோது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தோடு என்ன சொன்னாங்களா, இன்னும் 10 வருஷத்துக்கு கட்சியில பணியாற்றக்கூடிய ஒரு புதிய தெம்பு எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில இருந்து வீட்டுல இருக்கிறாரு. அவர் போய் பார்த்தோம். அவங்க வீட்டுல பார்த்த போது படுத்துட்டு இருந்தவரை எந்திரிச்சு உட்கார்ந்து என்னுடைய கையையும் மாவட்ட கையை பிடிச்சு கொண்டு நாம தான் ஜெயிக்கணும், நாம தான் ஜெயிப்போம் உறுதியா சொல்றாருன்னா அது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு உற்சாகம். அதற்கடுத்து அடுத்த கட்டமா மறைந்தவருடைய இல்லங்களுக்கு சென்று துக்கம் விசாரிச்சோம். சில இடங்கள்ல படங்களுக்கு அவருடைய படங்களுக்கு மாலை அணிவிச்சோம். அதனை அடுத்து மதிய உணவு ஒரு கழகத்தோடைய இல்லத்திலே உணவு அருந்தினோம். அதை முடித்து விட்டு இந்த தொகுதிக்கு உட்பட்ட கட்சி சார்பற்ற பிரமுகர்கள், பல்வேறு வியாபாரிகள், தொழிற்சங்க தலைவர்கள், பொது அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் மண்டபத்துக்குள்ளே உட்கார்ந்து ஏறத்தாழ 150 பேருக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை கேட்டோம். அவர்கள் அனைவரும் இந்த 4 ஆண்டு கால சாதனையை நாங்கள் சொல்வதை விட அவங்களே வாயிலிருந்து சொன்னாங்க.